அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய பொது அறிவு வினாக்கள், கடந்த வருடங்களில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் இருந்து நம்ம இந்த தொகுப்பை கொடுத்துருக்கோம். தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாமுக்கு போகக்கூடிய சிலபஸ்லேருந்து என்னென்ன டீட்டெயிலான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மொதல் கொஸ்டின் பாருங்களேன். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் எந்த ஆண்டில் உருவானது? விச் இயர் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஃபவுண்டட்? அதாவது இஸ்ரோ எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் 2 கேள்விகள் இருக்குது. இஸ்ரோ அப்படின்றதுக்கு அப்சர்வேஷன், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதான் இஸ்ரோ. அப்போ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் எந்த ஆண்டில் உருவானது அப்படின்னா 1969. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் எந்த ஆண்டு உருவானது? 1969. இதே 1969 இந்தியாவின் முதல் அணு உலை தாராப்பூர் மகாராஷ்டிராவில் உருவாக்கப்படுது. கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்தியாவின் முதல் அணு உலையான தாராப்பூர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. இது ஏற்படுத்தப்பட்ட வருடம் 1969. 5 உலக வகைப்பாடு ஆர்எச் விக்டேக்கர் கொண்டு வந்திருப்பார். முனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, தாவர உலகம், விலங்கு உலகம் அப்படின்னு 5 கேட்டகரியாக பிரிச்சிருப்பார். அதான் 5 உலக வகைப்பாடு. அதை கொண்டு வந்தது ஆர்ஹெச் விக்டேக்கர். அது எந்த வருஷம் அப்படின்னா 1969. இதே 1969 தான் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய தமிழக அரசு ராஜமன்னார் அவர்களின் தலைமையில் ஒரு குழு ஏற்படுத்தப்படுது. அப்போ ராஜமன்னார் கமிட்டி 1969. காரணம் என்ன அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள உறவுகளை ஆராய அது எந்த அரசாங்கம் அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணது அப்படின்னா தமிழக அரசாங்கம் 1969. ரொம்ப முக்கியமான கேள்வி, இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி பாருங்கள். நீல நகரம் என அழைக்கப்படுவது எது? விச் இஸ் கால்டு ப்ளூ சிட்டி? ஆன்சர் ஜோத்பூர். ஜோத்பூர் தான் ப்ளூ சிட்டி. பிங்க் சிட்டினா ஜெய்ப்பூர். வார்த்தையை பாருங்கள், ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டி, இது ப்ளூ சிட்டி. ப்ளூ அப்படின்றது ஜோத்பூர், ரொம்ப முக்கியம். அப்போ ப்ளூவும் தெரிஞ்சிருக்கணும், பிங்க்கும் தெரிஞ்சிருக்கணும். ப்ளூன்னு கேட்டால் ஜோத்பூர், பிங்க்குன்னு கேட்டால் ஜெய்ப்பூர். அடுத்த ஆப்ஷன் சி இருக்குது பாருங்கள், ஜெய்சால்மர். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதாவது இந்தியாவில் மிக குறைவான மழைப்பொழிவு ஏற்படும் இடம் எதுனா ஜெய்சால்மர் தான். எந்த மாநிலத்தில் இருக்குன்னா ராஜஸ்தானில். இந்தியாவில் மிக குறைவான மழைப்பொழிவு ஏற்படும் இடம் ஜெய்சால்மர், ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ், அது தேவையில்லை. இந்தியாவின் மிக உயர்ந்த இராணுவ விருது எது? விச் இஸ் இந்தியன் ஹையஸ்ட் மிலிட்ரி அவார்டு? பரம்வீர் சக்ரா. ஆன்சர் என்னது? பரம்வீர் சக்ரா தான் இந்தியாவின் மிக உயர்ந்த இராணுவ விருது. ஆப்ஷன் பியில் இருக்கிறது பரம்வீர் சக்ரா, ரொம்ப முக்கியம். அடுத்து, தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? அக்டோபர் 12, 2005. தகவல் அறியும் சட்டம் 2 அட்டவணை கொண்டது. சுதந்திர உரிமையில் வரும் 19 1 2 3 4 5 6 இருக்குல்ல, அதை பிரதிபலிக்கும். தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது நமக்கு அரசு கொள்கை ரீதியாகவோ திட்டம் ரீதியாகவோ ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதை அந்த குறிப்பிட்ட துறைக்கு ஒரு மனு மாதிரி எழுதலாம். அதற்காக அந்த குறிப்பிட்ட துறையில் பொது தகவல் அதிகாரி ஒருத்தர் இருப்பார். அவர் நீங்கள் கேட்ட இன்ஃபர்மேஷனை 30 நாளுக்குள்ளே கொடுக்கணும். கால அளவு எத்தனை? 30 நாளுக்குள்ளே. புரியுதுங்களா? தகவல் அறியும் உரிமை சட்டம் இதுதான். இது எப்போ கொண்டு வந்தோன்னா அக்டோபர் 12, 2005. இந்த 2005 என்னென்ன நிகழ்ந்துச்சுன்னு சொல்லிடுவோமா? 2005 ரொம்ப முக்கியமானது நீதிமன்றங்கள், அதாவது எலக்ட்ரானிக்கல்ஸ், அதாவது
ஆன்லைன் ஆப் யூஸ் பண்ணி ஃபைல்ஸை மூவ் பண்ணுறது. அதான் நீதிமன்றங்கள் செயல்படுத்தப்பட்ட வருடம் 2005. தேசிய பேரிடர் சட்டம் டிசம்பர் 23, 2005 கொண்டு வரப்பட்டது. தேசிய பேரிடர் சட்டம் மற்றும் ஆணையம் டிசம்பர் 23, 2005 கொண்டு வரப்பட்டது. இது ரெண்டுமே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அடுத்து, இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள் எத்தனை? 22. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள் கேட்க வாய்ப்பு இருக்குப்பா. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் எத்தனைன்னு கேட்குறாங்க. 22. இந்திய அரசியலமைப்பில் 12 அட்டவணை இருக்குது. அதில் 8வது அட்டவணையில் தான் இந்த 22 மொழிகள் இருக்குது. இந்த கேள்வி அப்படியே உல்டாவாக கூட கேட்கலாம். 8வது அட்டவணையில் உள்ளவை எவை அப்படின்னா மொழிகள். எத்தனை மொழிகள் இருக்குது அப்படின்னா 22 மொழிகள். இதை எப்படி கேட்கலாம்? அப்படி இல்லைன்னா 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் உள்ளனன்னு கேட்கலாம். 22. இல்லை இப்படி கேட்டிருக்க மாதிரி கேட்கலாம். இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள் எத்தனை அப்படின்னா 22. அடுத்து, இரத்தம் உறைதலுக்கு முக்கிய பங்கு வகிக்கும் பிளாஸ்மா புரதம் எது? இது இரத்தத்தை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இரத்த செல்கள், பிளாஸ்மான்னு வச்சுக்கோங்க. அதில் பிளாஸ்மாக்குள்ளே இருக்கிறத தான் இங்கே கேள்வி கேட்குறாங்க. பிளாஸ்மானா வெளியீடு திரவமாக இருக்கும். இரத்த செல்களை டிவைடட் இன்டூ 3 பார்ட்ஸ். எப்படின்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி, த்ராம்போசைட் அப்படிம்பாங்க. நம்ம சேனலில் ரத்தம் தொடர்பாக வீடியோ டீட்டெயில்டாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கேள்விக்கு வந்துடலாம். ரத்தம் உறைதலுக்கு முக்கிய பங்கு வகிக்கும் பிளாஸ்மா புரதம் எது அப்படின்னா ஃபைரினோஜின். ஃபைரினோஜின் அப்படின்றதான் ரத்தம் உறைதலுக்கு பிளாஸ்மாவில் இருக்கக்கூடியது. அது நான் தெளிவாக சொல்கிறேன். ரத்தத்தில் பிளாஸ்மா, ரத்த செல்கள்னு 2 கேட்டகரி இருக்குது. இந்த பிளாஸ்மா தான் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு வெளியீடு திரவமாக இருக்கும். கொரோனா டயத்தில் கூட தான் இதைத்தான் டிரான்சாக்ஷன் பண்ணி பேஷண்ட்டை நிறைய பேரை காப்பாற்றினாங்க. ரத்த பிளாஸ்மாவை டொனேட் பண்ணி. ரத்த பிளாஸ்மாவை டொனேட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டுப்பா. அதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கோம். அப்போ ரத்தம் உறைதலுக்கு முக்கிய பங்கு வகிக்கும் ரத்த பிளாஸ்மா புரதம். வார்த்தையை பாருங்கள். ரத்த பிளாஸ்மா புரதம் எதுனா ஃபைரினோஜின். ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. சோதனை குழாய் குழந்தைகள் உருவாவதற்கு விந்தணுக்கள் சேமிக்கப்படுவது திரவ நைட்ரஜன். திரவ நைட்ரஜனில் தான் சோதனை குழாய்களை உருவாக்க விந்துக்கள் சேமிக்கப்படுது. ஆப்ஷன் சியில் இருக்கிறது லிக்விட் நைட்ரஜன். ரொம்ப முக்கிய நைட்ரஜன் பயன். அடுத்த கேள்வி, மொழி அடிப்படையில் இந்தியா எப்போது பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? வருஷம் 1956. மொழி அடிப்படையில் இந்தியா எப்போது பல மாநிலமாக பிரிக்கப்பட்டதுன்னா 1956. இதுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கணும்னு சொல்லி கமிட்டிகள் ஃபார்ம் பண்ணுவாங்க, குழுக்கள் ஃபார்ம் பண்ணுவாங்க. 1948 தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி, 1953 பசலலி கமிட்டி, பணிக்கர் கமிட்டி, இப்படின்னு ஏற்பட்ட கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. மொழிவாரி மானியங்கள் அமைக்கணும், இதனால் மக்களுக்கு வரக்கூடிய சாதகம் என்ன, பாதகம் என்ன, அரசுக்கு இதன் மூலமாக நிர்வாகத்தை எப்படி பிரிக்கலாம், இதெல்லாம் அலசி ஆராயறதுக்கு தான் இத்தனை குழுக்கள் போட்டிருப்பாங்க. ஜேவிபி கமிட்டி, தார் கமிட்டி எல்லாமே 1948, பசலலி கமிட்டி 1953. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கணும்னு சொல்லி பின்னால் டிக்ளேர் பண்ணி நேரு அறிவிப்பாங்க. 14 மாநிலங்கள் உருவாகும். அப்படி மொழிவாரி மாநிலங்கள் முதல்ல உருவானது எதுனா ஆந்திரா. 1953 உருவாகும். ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போ மொழி அடிப்படையில் இந்தியா எப்போது பல மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அப்படின்னா 1956. ஆனால் ஆந்திரா உருவானது 1953. அங்கே தான் முத அந்த கான்செப்ட் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படும் நாள் இது செப்டம்பர் 8. உலக எழுத்தறிவு நாள் அல்லது தினம் கொண்டாடப்படுவது செப்டம்பர் 8. ஞாபகம் வச்சுக்கோங்க, கேள்விகள் கேட்கலாம். லிட்ரஸி டே. அடுத்து, ஆரவழி மலைத்தொடரில் உற்பத்தியாகும் நதி எது? லூனி. லூனி தான் ஆரவழி மலைத்தொடரில் உற்பத்தியாகும் முக்கியமான நதி. அதாவது இந்தியாவில் மிக பழமையான மடிப்பு மலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆரவழி மலைத்தொடர். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான கேள்வி. அதாவது எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது ஒரு 5 கேள்வி மட்டும் நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சுட்டு தான் போகணும். என்னென்ன கேள்வி அப்படின்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு 3 கேள்வி இருக்குது. இந்தியா எப்போ சுதந்திரமானது, அதாவது இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நவம்பர் 26, 1949. எப்போ நடைமுறைக்கு வந்தது, ஜனவரி 26, 1950. அதுதான் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இந்திய தேசிய கீதம் முத எந்த மாநாட்டில் பாடினாங்க, 1911 கல்கத்தா மாநாட்டில். இந்த 3 விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது பொலிட்டிக்கல் சயின்ஸில். இது ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மக்கள் தொகை எப்போ இருந்து கணக்கிடுறாங்க, 100 கோடி எப்போ எட்டுச்சு, 120 கோடி எப்போ மாறுச்சு,
இந்தியாவோட பாலின விகிதம் என்ன, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் வசிக்கிறாங்க, மக்கள் தொகையில் எந்தெந்த மாநிலங்கள் கூட எந்த மாநிலங்கள் கம்மி, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் ஜாகிரஃபியில். அது மாதிரி தான் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்தியாவோட அமைவிடம் தொடர்பாக. அப்போ இந்தியாவில் மிக பழமையான மடிப்பு மலை எதுனா ஆரவழி மலைத்தொடர். அந்த ஆரவழி மலைத்தொடரில் உருவாகும் நதி எதுனா லூனி. ஆப்ஷன் சியில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த கூற்று பாருங்கள். கூற்று வளிமண்டல உயரடுக்களில் காணப்படும் காற்றோட்டம் ஜெட்டு காற்றோட்டம் எனப்படும். ஆமாம், வளிமண்டல அடுக்கில் உயரடுக்கில் காணப்படும் காற்றோட்டம் ஜெட்டு காற்றோட்டம். ஏன்னா அந்தளவு உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக காற்றோட ஸ்பீடு இருக்கும். காரணம், காற்றோட்டம் இந்தியாவின் பருவக்காற்றின் தொடக்கம் மற்றும் முடிவடையும் காலத்தை நிர்ணயிக்கிறது. அதாவது தென்மேற்கு பருவக்காற்றை சொல்கிறாங்க. ஏன்னா 75% வந்து இந்தியாவுக்கு மழையை கொடுக்குறது தென்மேற்கு பருவக்காற்று தான். தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவக்காற்று, இந்தியாவுக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்று தான். அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து நவம்பர் டிசம்பர், இங்கே ஜூலை டு செப்டம்பர், அதுதான் நிர்ணயிக்குது. அப்போ இந்தியாவில் பருவமழைக்கு முக்கியமான காரணம் இது ஜெட்டு காற்றோட்டம். ஜெட்டு காற்றோட்டம்னா என்னது, வளிமண்டல உயர் அடுக்கில் நிகழும் ஒரு காற்று அவ்வளோதான். இதோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். உலக காற்று தினம் ஜூன் 15. உலக காற்று தினம் ஜூன் 15. அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி. ஆப்ஷன் ஏ கூற்றும் சரி காரணமும் சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மைய ஆட்சி பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை. மைய ஆட்சி பகுதியில் இருந்துன்னா யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசத்திலிருந்து மக்களவை அதாவது லோக்சபைக்கு எத்தனை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறாங்க, இதான் முதல் பாயிண்ட்டு. அப்போ இந்திய அரசாங்கம் பாராளுமன்றத்தை ரெண்டாக பிரிக்குது. லோக்சபை, ராஜ்யசபை, அதாவது மக்களவை, மாநிலங்களவை. மக்களவை வந்து 18 வயது நிரம்பிய வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க பிரதிநிதிகளை. மொத்தம் எத்தனை பிரதிநிதி அப்படின்னா 545 பழைய ரெக்கார்டு படி. அதில் 2 நியமன உறுப்பினர் இப்போ தூக்கிட்டாங்க, அதனால் 543. அந்த 543ல் 530 + 13, 530 + 13, இந்த 13 பேர் தான் யூனியன் பிரதேசத்துலேருந்து வராங்க. இதைத்தான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கணும். பாராளுமன்றம் ரெண்டாக பிரிக்கப்படுது, மக்களவை, மாநிலங்களவை. மக்களவை உறுப்பினர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, நேரடியாக மக்களால். எத்தனை பேர், 543 பேர். அது எப்படி பிரிக்கிறோம், 530 + 13, 530 28 மாநிலத்திலேருந்து வராங்க, 13 யூனியன் பிரதேசம், பாண்டிச்சேரி, டெல்லி போன்ற யூனியன் பிரதேசத்துலேருந்து 13 பேர் வராங்க. புரியுதுங்களா? இங்கே அந்த கேள்வி தான் கேட்டிருக்காங்க. மையாட்சி பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 13, அதாவது யூனியன் பிரதேசத்துலேருந்து எத்தனை பேர் மக்களவைக்கு போகிறாங்க அப்படின்னு. 1963 கே. காமராஜ் டேஸ் இணங்க தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். கே பிளான் திட்டம் அப்படின்றத காமராஜர் அவர்கள் கொண்டு வருவாங்க 1963. கே திட்டம் காமராஜர் அவர்கள் கொண்டு வரப்பட்ட திட்டம் எந்த வருஷம், 1963. அதாவது என்னென்னா, தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு கட்சிக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும். அதாவது உயர் பதவியில் இருக்கவங்க எல்லாமே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு கட்சி பணிக்கு திரும்பி மக்களுக்கு சேவை செய்யணும். அதான் கே பிளானோட திட்டம், வருஷம் 1963. ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. காமராஜர் அவர்கள் 1954 தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்பாங்க. ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. எத்தனை ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்திருப்பாங்கன்னா 9 ஆண்டுகள். அப்போ 1963 கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும். பதவி ஏற்கிறது 1954, பதவி முடிவடைகிறது 1963. அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. கே திட்டத்தின் அடிப்படையில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறாரு. ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. இவரோட ஆட்சி காலத்தில் தான் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்படுச்சு, சீருடை திட்டம். முக்கியம் இந்த கேள்விலாம். ஆ 1939 முற்போக்கு கட்சியை தொடங்கியவர் யார்? ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கினது யார்? 1939 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் தான் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்குவாங்க 1939. ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. 1939 முற்போக்கு கட்சியை தொடங்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஜெய்ஹிந்த், டெல்லி சலோ போன்ற வாக்கியங்களுக்கு சொந்தக்காரர். ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை தருகிறேன் அப்படின்னு புரட்சிகரமான வரிகளுக்கு சொந்தக்காரர். வங்கத்து சிங்கம் என அழைக்கப்படுபவர். இந்திய தேசிய இராணுவத்தின் மிகப்பெரிய ஒரு ஆளுமை.
இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1938, ஹரிபுரா மற்றும் திரிபுரா 1939. 2 மாநாட்டிலையும் காங்கிரஸ் கட்சியோட அந்த மாநாட்டின் தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுவும் முக்கியமான கேள்வி. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 உருவாக்கப்படுதுப்பா. இந்திய விடுதலை பெறணும், படித்த இளைஞர்கள் அரசு வேலைக்கு போகணும், அது மட்டும் இல்லாமல் படிப்படியாக டொமினியன் அந்தஸ்து இந்தியாவுக்கு கிடைக்கணும்னு சொல்லி தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுது. ஒவ்வொரு வருஷமும் மாநாடு நடந்துக்கிட்டே வரும். அதன் அடிப்படையில் 1938 ஹரிபுரா, 1939 திரிபுரா, இது 2க்குமே காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அதோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அடுத்து, 2ஆம் உலகப் போருக்கு பின் இங்கிலாந்தின் யார் தலைமையில் ஆட்சி நடந்தது அல்லது ஆட்சி அமைந்தது? கிளெமென்ட் அட்லி பிரபு. அட்லி தான் ஆட்சிக்கு வராங்க, தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவங்க. இவங்க தான் இந்திய சுதந்திரத்தை கொடுக்குறது. ரொம்ப முக்கியமான கேள்வி அது தான். இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்த போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா அட்லி பிரபு. எந்த கட்சி அப்படின்னா தொழிலாளர் கட்சி. ரொம்ப முக்கியம். அந்த கேள்வி அப்படியே உல்டாவாக கேட்டிருக்காங்க. 2ஆம் உலகப் போருக்கு பின் இங்கிலாந்தில் யார் தலைமையில் ஆட்சி அமைந்தது? அட்லி பிரபு. ஆப்ஷன் ஏல இருக்கிறது. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். குடியரசு ஆனது, நடைமுறைப்படுத்துறதுனாலே குடியரசு ஆனது ஜனவரி 26, 1950. ஜனவரி 26, 1950. வேதங்களை நோக்கிச் செல் என்று கூறியவர் தயானந்த சரஸ்வதி சாமிகள். அவருடைய இயற்பெயர் மூல்சங்கர். இவர் சுத்தி இயக்கத்தின் மூலம் பிற மதத்திற்கு மாறிய இந்துக்களை மறுபடியும் தாய் மதத்துக்கே மாற்றுவாப்பில். சுத்தி இயக்கத்தின் மூலமாக சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலுக்கு சொந்தக்காரர். இதுவும் கேட்கலாம். சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலுக்கு சொந்தக்காரர் யார்? தயானந்த சரஸ்வதி சாமிகள். ஃபேமஸான ஒரு லைனு வேதங்களை நோக்கி செல், அதான் ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. இவருடைய இயற்பெயர் மூல்சங்கர். இவர் எழுதிய நூல் சத்யார்த்த பிரகாஷ். கேள்வி கேட்பாங்க. இவர் கொண்டு வந்த இயக்கம் சுத்தி இயக்கம். அதோட நோக்கம் என்ன? பிற மதத்திற்கு மாறிய இந்துக்களை மறுபடியும் இந்து மதத்துக்கே மாற்றுறது, தாய் மதத்திற்கே மாற்றுறது. அடுத்து, நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? நிதி ஆயோக்குன்றது திட்டக்குழுக்கு மாற்றாக கொண்டு வரப்படுது. திட்டக்குழுன்றது வேறு ஒன்றும் கிடையாது. மார்ச் 15, 1950 நாட்டின் வளர்ச்சிக்கும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும், அதை மாநிலங்களில் உள்ள வளங்களை தெளிவாக பயன்படுத்தணுன்றதுக்காக திட்டக்குழு உருவாக்கப்படுது. அந்த திட்டக்குழுவின் தலைவர் தான் பிரதமர். அது 2015 பேர் மாற்றம் செய்யப்படுது. நிதி ஆயோக் அப்படின்னு NITI, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, NITI. அதான் நிதி ஆயோக்கோட தலைவர் யார் அப்படின்னா பிரதம மந்திரி தான். பதவிக்காலம் 5 வருஷம். திட்டக்குழு மார்ச் 15, 1950 உருவாக்கப்படுது. பெயர் மாற்றம் மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. அடுத்து, அநேக நாடுகளில் வறுமை கோடு எதன் அடிப்படையில் அளவிடப்படுகிறது? ஊட்டச்சத்தின் அடிப்படையில் தான் வறுமை கோடு அளவிடப்படுது. 2200 கலோரி மற்றும் 2400 கலோரி அதை அடிப்படையில் தான் வறுமையை அளவிடுவாங்க. அப்போ அநேக நாடுகளில் வறுமை அப்படின்னால எதன் அடிப்படையில்னா உணவை வச்சு தான், ஊட்டச்சத்தை வச்சு தான். அடுத்து, இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்படுவர் தயானந்த சரஸ்வதி சாமிகள். நியூ இந்தியா எனும் செய்தித்தாளை நடத்தியவர் அன்னி பெசன்ட்.